4 எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் மற்ற எம்எல்ஏக்களோட 21 பேரோ 22 பேரோ எல்லாரும் எதிர்த்து இந்த தாவேகா கட்சிக்கு கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரும்போது அவர்களுக்கு ஆதரவாக, அதாவது அதிமுகவுடைய கொறடா உத்தரவுக்கு மீறி அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதற்காக அதிமுக ஒரு மனு கொடுக்கிறது. அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி காவல் தடை சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனுவை கொடுக்குறாங்க. நமது மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகரன் ஸ்பீக்கர் அவர்கள் அதை கிடப்பில் வைத்துவிட்டு அதற்கு பின்பு வரக்கூடிய மனுவான ரெசிக்னேஷன் மனு, அதாவது எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லக்கூடிய மனுவை கொடுக்குறாங்க. அந்த 4 எம்எல்ஏக்களும் 3 பேர் முதல்ல கொடுக்குறாங்க, அப்புறம் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லால கொடுக்கப்பட்ட மனு அப்படியே தான் இருக்கு. இதை ஏற்றுக்கிட்டாங்க. இது சரியா? ஒரு மனு நிலுவையில் வைத்துக்கொண்டு இன்னொரு மனு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிறது சரியா? இட் இஸ் மென்ட் ஃபார் த ஜுடிஷியல் ரிவ்யூ. இதனுடைய அடிப்படையில் தான் அதிமுக கட்சி வழக்கு தொடுத்து இருக்க வேண்டும். ஆனால் வழக்கு தொடுக்கிறேன்னு சொன்னாங்க. அவர்களுக்கான காரணங்களுக்காக வழக்கு தொடுக்கவில்லை. இது சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை. அதனால தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதனுடைய தலைவரான எம்எல் ரவி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்னும் 2 நாட்களில் விசாரணைக்கு வர உள்ளது. அதை ஸ்பீக்கர் செய்தது எது சரி எது தவறு என்கின்றது களத்தின் ஆய்வு, சட்டத்தின் ஆய்வு. ஆர்டிகல் 194, 183, 105 சப் கிளாஸ் 2 பிரகாரம் ஆர்கியூ செய்ய உள்ளோம்.